திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய 50வது ஆண்டை கொண்டாடிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு படத்தை பற்றி சொல்லணுன்றதுனா 1985 வெளியான படிக்காதவன் அப்படிங்கிற படம். இந்த படம் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம். அதுலேயும் வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அதுக்கப்புறம் ஏராளமான ஆக்டர்ஸ் இந்த படத்தில். நாகேஷ் சார் இருக்காரு, தேங்காய் சீனிவாசன் இருக்காரு, பூர்ணம் விஸ்வநாதன், அப்புறம் ஜெய்சங்கர் இருக்காரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனராஜ் இருக்காரு, செந்தாமரை இருக்காரு, குண்டு கல்யாணம், அதுக்கப்புறம் வந்து நமது அம்பிகா அவங்க தான் வந்து ஹீரோயின், ரம்யா கிருஷ்ணன் இருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி இந்த படத்தில் வந்து இன்னும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ப்ரொடியூசர் வந்து என் வீராசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழர் தான். ஆனால் வந்து ஒரு கர்நாடகாவில் வந்து செட்டில் ஆகிட்டார். கர்நாடகாவில் இருந்தவர் வந்து ஏகப்பட்ட படங்கள் வந்து கர்நாடகாவில் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு சில படங்கள் தான் அடுத்த மொழியில் பிற மொழியில் ப்ரொடியூஸ் பண்ணது. அப்படி பார்க்கும்போது வந்து நமது அமிதாப் பச்சன் அவர்களை வச்சு இன்குலாப் அப்படின்னு சொல்லிட்டு 1984 ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க தமிழில் ப்ரொடியூஸ் பண்ண ஒரே படம் நம்ம சூப்பர் ஸ்டாருடைய படிக்காதவன் மட்டும்தான். படிக்காதவன் படத்தில் என் வீராசாமி அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்னா இன்னொருத்தர் பேர் வி ரவிச்சந்திரன் அப்படின்னு போட்டுறோம். என் வீராசாமி அவருடைய பையன் வி ரவிச்சந்திரன். யார் இந்த வி ரவிச்சந்திரன்? அதை உங்களுக்கு சொல்லியே ஆகணும். நாட்டுக்கு ஒரு நல்லவன் அப்படின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஒரு கதாநாயகன். அவர் வந்து கர்நாடகாவில் அவர் பெரிய ஸ்டாரு. அவரை வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். அவர் தான் அந்த வி ரவிச்சந்திரன். வீராசாமி அண்ட் ரவிச்சந்திரன். அதாவது கன்னடத்தில் ஒரு பெரிய சூப்பர் ஹிட் படங்கள் நிறையா பண்ண ஒரு பெரிய ஸ்டார் அவர். ஸோ அவர் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூசர். இந்த படம் பற்றி சொல்லும்போது என்னன்னா, இந்த படத்துடைய கதை அப்படின்னு பார்க்கும்போது எகெயின் ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரி. அந்த நார்மல் ஸ்டோரி அப்படின்றப்ப என்னென்னா, ஒரு மூத்த அண்ணனாக சிவாஜி கணேசன் அவர்கள், சிவாஜி கணேசனுடைய தம்பிங்க 2 பேர். அந்த 2 பேருங்கும் போது என்னென்னா, சிவாஜி கணேசனுடைய அப்பாவுக்கு 2வது சம்சாரம், அவங்களுக்கு பிறந்த 2 குழந்தைங்க. அந்த 2 குழந்தைங்களும் வந்து ரொம்ப சின்ன பசங்கிறதுனால சிவாஜி சார் வந்து அவங்கள வளர்க்குறது அப்படிங்கிறது தான் கதை ஆரம்பிக்கும். அதில் ஃபஸ்ட்டு பாட்டே வந்து அந்த டைட்டில் சாங்காக வந்து ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு, அந்த பாட்டு தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே. மலேசியா வாசுதேவன் அவர்கள் வந்து சிவாஜி சாருக்கு பாடினார்னா சிவாஜி சாருக்கா அப்படியே சிவாஜி சாரே பாடுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் அந்த வாய்ஸ். அதுக்கப்புறம் இந்த டைட்டிலில் வந்து பார்த்தா தம்பிங்களை எப்படி வந்து இவர் படிக்க வைக்கிறார் அப்படிங்கிறது தான். தம்பிங்களை வந்து ஸ்கூலில் சேர்த்து படிக்க வச்சுட்டு இருப்பார். அதே சமயத்தில் தம்பிங்களை பார்த்துறதுக்காக கல்யாணம் பண்ணிக்காமல் இருப்பார். அப்போ இந்த பாட்டு முடிஞ்சுன்னா அவருக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணாதான் தம்பிங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது வடிவுக்கரசியை வந்து கல்யாணம் பண்ணார். வடிவுக்கரசியை கல்யாணம் பண்ணும்போது வழக்கமாக அந்த ஒரு சீனுக்கு கிட்ட தான் வரும். அந்த அம்மா வந்து கரெக்டாக வந்து சொல்லிடும். அதை தூபம் போட்டு சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பாத்தியா இந்த 2 தம்பிங்க இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை வந்து உருப்படாது, அதனால் பார்த்து நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அதுலேருந்தே ஒரு எரிச்சலில் இருப்பாங்க வடிவுக்கரசி. அந்த சமயத்தில் வந்து சிவாஜி சாருக்கு வந்து வெளியூரில் ஒரு வேலை கிடைக்கும். அந்த வெளியூரில் வேலை கிடைக்கிறதுனால அவர் வந்து போகிறப்போ தம்பிங்களை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போவார். ஆனால் இவங்க ரொம்ப தம்பிங்களை டீஸ் பண்ணிவிடுவாங்க. டீஸ் பண்ணி அவங்கள கடுப்பேற்றி தம்பிங்களே வந்து நம்ம வீட்டை விட்டு வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. யார்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய சின்ன வயசு கேரக்டரும் அதுக்கப்புறம் நமது அவருடைய தம்பி கேரக்டரான. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, தம்பிங்க 2 பேரும் வந்து வீட்டை விட்டு வெளில போனோம்னா அந்த தம்பிங்க 2 பேர் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நமது சின்ன வயசில் ரஜினிகாந்தும் அதுக்கப்புறம் இன்னும் அவருடைய தம்பி கேரக்டரில் பண்ண வரும். ஸோ இதில் இந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த இவங்க 2 பேரோட கதை எப்படி போகுதுங்கிறது தான். அப்படியே நேராக போனால் மெட்ராஸுக்கு வருவாங்க. மெட்ராஸுக்கு வந்தோடனே எப்படியாவது பொழைச்சிக்கலாம், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு அறியாத வயசில் ஓடி வந்த 2 பசங்க, அந்த 2 பசங்க எப்படியாவது பொழைச்சிக்கலாம்னு நினைக்கிறப்போ அவங்க வந்து இந்த அங்கே உள்ள அடியாளுங்கள்லாம் சேர்ந்து அவங்கள வந்து பிச்சை எடுக்கிறதுக்கு கூட்டு போயிடுவாங்க. அப்படி பிச்சை எடுக்க கூட்டு போனோன்னா இவர் வந்து ரொம்ப அண்ணன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாப்புல சின்ன வயசுலேயே. ஐயோ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டேருந்து தப்பிச்சு வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்துல தப்பிச்சு வரும்போது தான் நாகேஷை மீட் பண்ணுவான். நாகேஷ் மீட் பண்ணோன்னே நாகேஷ் வந்து என் வீட்டுக்கு வாங்க, நீங்கள் அனாதைங்க இல்லை அப்படின்னு சொல்லி நாகேஷ் கூட்டு போவார். நாகேஷ் வந்து சின்னவனை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுனால பெரியவர் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அப்பயே முடிவு பண்ணிவிடுவாப்புல. அப்பயே கிடைச்ச வேலையெல்லாம் செய்கிறதுனா அதுக்கப்புறம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, டாக்ஸியில் பெட்ரோல் போடுறது, அப்புறம் டாக்ஸிலாம் துடைக்கிறது, மெக்கானிக் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு தம்பியை வந்து படிக்க வைக்கிறது. தம்பிக்கு வந்து ஒரு கால் வந்து பிரச்சனையாக இருக்கும்.
ஒரு கால் வந்து ஒரு மாதிரி இந்த போலியோ அட்டாக் மாதிரி இருந்ததுன்னா ஒரு காலில் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸோ அந்த கால் பிரச்சனையாக இருக்கும்போது என்னென்னா அவருக்காக வந்து சிறப்பு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கணும்னு சொல்லி அந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து தம்பியை பிடிக்க வச்சு சின்ன வயசுலேயே நாகேஷ் வீட்டுக்கு போனால் நாகேஷ் வீட்டில் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன். ஸோ அவர் வந்து என்னென்னா எல்லாருக்கும் அண்ணன் நம்ம தான் அப்படின்னு ஒரு பொறுப்போடு நடந்துக்கிற ஒரு கேரக்டர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வருவார். ஸோ அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு கேரக்டரே வந்து பல பேர் அன்றைக்கி ஃபேஸ் பண்ண ஒரு கேரக்டர். காமன் லைஃப்பில் அண்ணன் தான் எல்லாமே, எல்லாம் தம்பிங்களெல்லாம் படிக்க வச்சது வரும். அண்ணன் தான் பெரியவருங்கிறதுனால அவர் வேலை பார்ப்பார், மற்றவங்களெல்லாம் படிக்க வச்சு அவங்களெல்லாம் வந்து ஒரு நல்ல இடத்து பொசிஷனை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது. அண்ட் இதில் அந்த மாஸ்டர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு சின்ன வயசு கேரக்டராக நினச்சது மாஸ்டர் சுரேஷ். செமையாக இருக்கும். அது முடிய வந்து எப்படின்னு பண்ணும்போதே தெரியும், இவர் தான் நம்ம தலைவர் ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்லி. இதில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தம்பியாக நடித்தவர் வந்து விஜய் பாபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டு. அவர் தான் வந்து தம்பியாக நடிச்சிருப்பார். அதில் வந்து என்னென்னா தம்பியை படிக்க வைக்கும்போது தம்பிக்கு வந்து வழக்கம் போல தான் நம்ம அண்ணன் படுற கஷ்டம்லாம் தெரியாது. அண்ணன் படுற கஷ்டம்லாம் தெரியாதுங்கிறதுனால கொஞ்சம் காலேஜ்லலாம் வந்து எங்கள் அண்ணன் பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படி இப்படின்னு சொல்லி போய் சொல்லி அந்த அப்போல்லாம் அந்த காலேஜில் எப்பவுமே அந்த ஒரு கேரக்டர் இருக்கும். அவங்க வந்து நான் ஒரு பெரிய பணக்காரன், எங்கள் வீட்டில் அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லி யாரும் வந்து பார்க்க போகிறான்னு. ஏன்னா இப்போ அதெல்லாம் சொல்ல முடியாது. சோசியல் மீடியா இருக்குது, எல்லார் வீட்லேயும் கேமரா இருக்குது, எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி பக்காவாக எடுத்துருவாங்க, லொக்கேஷன் வரைக்கும் எடுத்துருவாங்க. ஆனால் அப்போல்லாம் அப்படி கிடையாது. ஸோ என்னென்னா எடுத்தோடனே காலேஜில் காமிப்பாங்க. காலேஜில் காமிக்கும் போதே குண்டு கல்யாணம் வந்து டேய் ட்ராமாவுக்கு ரிஹர்சல் பண்ணோம் அப்படின்னோடனே ட்ராமாவுக்கு ரிஹர்சல் பண்ணோன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு காமிக்கும் போது இல்லை உங்கள் அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி உங்கள் அண்ணனை வந்து காலேஜெலாம் வரமாட்டார். ஐயோ எங்கள் அண்ணன் ரொம்ப பிஸியாக இருக்கார் அப்படின்வார். என்னப்பா அது நம்ம காலேஜில் ஃபஸ்ட்டு ட்ராமா போடுறோம், உங்கள் அண்ணன்லாம் கூப்பிட்டா நல்லா இருக்குமே. என்ன பிஸியாக இருக்காருன்னா இவர் அண்ணனை பற்றி சொல்லும்போதே அவர் பெரிய பிஸ்னஸ் மேன். இந்நேரம் அவர் வந்து எங்கே இருக்காரோ, எப்படி அமெரிக்காவில் இருக்காரோ ஸ்காட்லாண்டில் இருக்காரோ. ஒரு தடவை வந்து ஒரு என்னை பார்க்க வரதுக்காக டைம் ஆகிடுச்சுன்னா உடனே ஒரு சொந்தமாக ஃப்ளைட்டே வாங்கிட்டு கிளம்பி வந்துட்டார் அப்படின்வார். அப்போ குண்டுகள் எனக்கு கேட்பார் அந்த ஃப்ளைட் எங்கே அப்படின்வார். அதே ஒரு வீட்டில் பேக் இதில் கொல்லப்புறத்தில் பார்க் பண்ணியிருக்காரு அப்படின்வார். இந்த மாதிரிலாம் வந்து பயங்கரமாக ரீல் விட்டாலும் லாஸ்ட்டாக வந்து கேட்பேன் இல்லை இந்த கல்ச்சுரலுக்கு அவரை கூப்பிட்டே ஆகணும் அப்படின்னோடனே ஐயோ இப்போ இந்நேரம் அவர் எங்கே இருக்காரோ என்ன பண்ணிட்டு இருக்காரோ அப்படின்னு சொன்னோன்னா பார்த்தா காரு கடியிலேருந்து வருவார். மெக்கானிக்காக இருப்பார். மெக்கானிக்கானா தான் காரை ரெடி பண்ணிட்டு இருப்பார். அவர் ஒரு டாக்ஸி ஓட்டுறவர். ஸோ அந்த டாக்ஸி ஓட்டுறவர் அப்படிங்கும்போது அந்த டாக்ஸிக்கு ஒரு பேர் வச்சுருப்பார். அதாவது என்னென்னா அந்த டாக்ஸியில் யாராவது தப்பானவங்க ஏறினா அந்த டாக்ஸி ஓடாது. அதனால் வந்து கரெக்டாக அப்படி ஏறி உட்காந்தோன்னா ஒருத்தர் ஏறி உட்காந்தோன்னே ஒன்றும் சார் இப்போ போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது லட்சுமி ஸ்டார்ட் ஆகிடு அப்படின்னா டக்குன்னு திரும்பி பார்த்து உடனே சார் பையில் என்ன அப்படின்வார். உடனே பார்த்தா பையில் வந்து போதைப் பொருள்லாம் வச்சுருப்பாங்க. போதைப் பொருள்லாம் வச்சுருந்தா பார்த்தியா லக்ஷ்மி காட்டி கொடுத்துரும், வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து அந்த ஒரு கேரக்டராகவே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன ஒரு இதுன்னா இந்த படத்துடைய ஒரிஜினல் வெர்ஷன் வந்து அமிதாப் சார் பண்ண குதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அது வந்து 1982 வந்தது. அதுதான் அந்த படத்துடைய கம்ப்ளீட் ரீமேக் தான் இந்த படிக்காதவன். ஸோ படிக்காதவனில் வந்து அந்த குதார் வந்து என்ன பண்ணியிருப்பாங்களோ அது அப்படியே தான் இங்கே பண்ணியிருப்பாங்க, அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே. இந்த படம் இதுக்கப்புறம் வந்து கன்னடத்துலேயும் வந்து ரீமேக் பண்ணாங்க. இந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணாங்க. அந்த படத்தில் கன்னடத்தில் நடிக்கும்போது ஐ திங்க் அதில் நடித்தது வந்து விஷ்ணுவர்தனா வேற யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க, சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இந்த படம் வந்து இங்கே தமிழில் வந்து இந்த டாக்ஸி ஸ்டாண்டில் ஒரு ஒர்க் பண்ணுறது. அப்போ தெரிஞ்சு போயிடும் தம்பி போய் சொல்கிறாப்புல, அண்ணன் வந்து தம்பிக்காக உயிரே விடுறாப்புல, படிக்க வைக்கிறாப்புல, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாப்புலங்கிறத இதில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் வந்து இதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இவர் வந்து அந்த இதில் போயிட்டு காரில் போயிட்டு இருக்கும்போது அம்பிகா கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். அம்பிகா கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடியாக நடந்து போயிட்டுருப்பாங்க. இப்போ நமக்கு படம் பார்க்குறோம்லாம் வருது, என்ன அது அம்பிகா தான் ஹீரோயின்னு பார்த்தா அம்பிகா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களே அப்படின்னு. ஒருவேளை ஏதாவது ஒரு தியாக செம்மலுடைய கதையோ இது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தாட் வந்துடும். ஆனால் அங்கே என்னன்னு பார்த்தா சூப்பர் ஸ்டார் வந்து இந்த காரை ஓட்டு போகும்போது அம்பிகா பார்த்தோன்னா டக்குனு ஐயோ எனக்கு அப்படி மெதுவாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு. இல்லைங்க என்கிட்ட பணம் இல்லை. வேண்டாம் நான் கேட்டேன்னா வாங்க நான் உங்களை கொண்டு விடுறேன் அப்படின்னா டக்குன்னு வந்து வண்டியில் ஏற்றுவார். வண்டி ஸ்டார்ட் ஆகாது. என்னடா வண்டி ஸ்டார்ட் ஆகணும்னா லட்சுமி இது ரொம்ப தப்பு, அவங்க வந்து நடக்க முடியாமல் புரதாச்சி வந்து உட்காந்துருக்காங்க, நீ வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா ரொம்ப தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அம்பிகா கடுப்பாகி போய் இறங்கி போயிடுவாங்க. இறங்கி போனால் வண்டி ஸ்டார்ட் ஆகும். வர வந்து நீ கொஞ்சம் கூட சரியில்லை, அவங்க வந்து வண்டியில் ஏறும் போது நீ வந்து வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கிற, உனக்கு 2 லிட்டர் பெட்ரோல் கம்மியாக ஊற்றுறேன் அப்படின்னு. அது வந்து ஒரு பயங்கர ஒரு என்ன சொல்கிறதுனா, இந்த காரெல்லாம் வந்து ஒரு மெஷின்னு நம்ம நினைக்கிறோம்.
இந்த படம் பார்த்ததுக்காக இல்லை, ஜென்ரலாகவே வந்து காரை வந்து நம்ம வந்து என்ன எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, ஊருக்கு போயிடலாமா இப்படிலாம் கேட்டு சில பேர் பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் அந்த காரை வந்து அவ்வளோ லவ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு குடும்பத்தில் ஒரு நண்பர் ஆகிடுவாங்க. அந்த கார் வந்து எங்கேயுமே அவங்கள வந்து தவிக்க விடாது, அவங்களுக்காக எப்பவுமே சேஃபாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்கவுங்க வண்டியை வந்து வண்டியாக நினைக்காம நம்ம வீட்டில் ஒரு நண்பராக நினச்சி பாருங்களேன். அது வந்து ரொம்ப நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து இந்த படத்தில் வந்து இவர் வந்து அந்த காரை ஒரு கேரக்டர் ஆகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்தோடனே தம்பி வந்து சர்ப்ரைஸாக ஊருக்கு வருவார். ஊருக்கு வந்தபோது இந்த மாதிரி வந்து என்ன சர்ப்ரைஸாக வந்துட்டேன் அப்படின்னோடனே, இல்லை எனக்கு வந்து உங்களெல்லாம் பார்க்கணுன்னு தோணுச்சு, அதனால தான் வந்தேன் அப்படின்னப்போ, அந்த மாதிரி இவருக்கு வந்து பரீட்சைக்கு வந்து நம்பர் ஒன்று கொடுப்பாங்கன்னா ஒரு 5471 அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர்லாம் சொல்லுவார். நம்பர்லாம் சொன்னோன்னா உடனே வந்து இது என்ன நம்பர் அப்படின்னு, என்ன நம்பர் அப்படின்னு ரஜினி கேட்குறது. நாகேஷ் உடனே வந்து இல்லைப்பா, அந்த பேப்பரில் அந்த நம்பர் வந்தால் தான் அவர் பாஸ்ன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறது. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி, ஏன்னா இதெல்லாம் என்ன பின்னாடி அதெல்லாம் கதையாக வரும். ஸோ இப்போது இவர் வந்து இவர் மறுபடியும் போயிடுவாங்க. அடுத்த சீனில் வந்து பார்த்தோன்னா காலேஜில் அந்த கல்ச்சுரலுக்கு கூப்பிட்றதுன்னு ஒன்று இருக்கும்ல, தெரியாமல் இவங்க வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சி இன்விடேஷன் அனுப்பிடுவாங்க. அப்போ உடனே வந்து இவன் தங்கச்சி சொல்லுவானே, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போனேன் அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கு என்ன சும்மா டிப்பு டாப்பாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் கோட் சூட்லாம் எடுத்து தைக்கிற சீன் வரும். அதில் ரொம்ப ஒரு ஷார்ட்டாக ஒருத்தர் தான் வந்து அளவு எடுப்பார். அளவு எடுக்கும்போது இதை பிடிச்சிங்க மேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு கீழே இறங்குனா யோ என்னையா இது அப்படின்னு சொல்லும்போது ஒன்று அமிதாப் பச்சனுக்கே நான் தான் டெய்லர் அப்படின்வார். ஸோ அந்த கோட் சூட் தைக்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரெட்டு கலரில் வந்து கம்ப்ளீட் செட்டு தைச்சு அடுத்த ஷார்ட் பார்த்தா இவர் அந்த ஹீல் ஷூ எல்லாம் போட்டுக்கிட்டு இப்படி நடந்து போகும்போது எப்படி இது பண்ணுறாரு, அந்த காலேஜுக்கு போனோன்னா எப்படி இங்கிலீஷ் பேசுகிறாரு, அது அதாவது என்னன்னா இப்போ வரைக்குமே அது வந்து ஒரு வைரல் கண்டென்ட் அப்படின்னு தான் சொல்லணும். வைரல்னா அது ஒரு செம்ம ஜாலியாக இருக்கும். அந்த காலேஜ் போனோன்னே அவர் போயிட்டு அந்த சீட்டில் உட்கார்றது, ஃபஸ்ட்டு சீட்டில் உட்காரும்போது முன்னாடி சீட்டில் கால் வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அந்த பக்கத்தில் வந்து ஒரு ஆங்கிலன் லேடி மாதிரி வந்து உட்காந்துருப்பாங்க. அவங்க வந்து கேட்பாங்க வாட் டைம் தி ஷோ ஸ்டார்ட்ஸ் அப்படின்னா எஸ் அப்படின்னா மறுபடியும் திரும்பி எக்ஸ்கியூஸ் மீ வாட் டைம் தி ஷோ ஸ்டார்ட்ஸ் என்ன தேங்க்யூ அப்படின்னு. அது இவருக்கு வந்து இங்கிலீஷ் வராதுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அது. ஸோ அந்த ட்ராமா ஆரம்பித்தோன்னே தம்பிக்கு ஒரு சர்ப்ரைஸ். டக்குன்னு பார்த்தோன்னே டைலாக் மறந்த உடனே இவனுக்கு வந்து ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் சீனை உள்ளே கொண்டு வந்தாங்க. ஃபைட் சீனை கொண்டு வந்தோடனே ரஜினி உள்ளே போயிட்டு பின்னான்னு எல்லாத்தையும் அடித்து யாரா என் தம்பி அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியில் வந்தோடனே ஐயோ நான் பாட்டுக்கு வந்து என்னப்பா பண்ணுறது, ஒரு அடிக்கிற மாதிரி வந்து காமிச்சோன்னே மனசு கேட்கல, டக்குன்னு வந்து ஒன்று அடிச்சுட்டேன். அந்த பக்கம் அந்த பசங்களை ரொம்ப அடிச்சு போட்டேன். இவங்களெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் போயிருப்பாங்க, நீ என்ன பண்ணுறேன்னா இந்த அப்போ போயிடும் இது வந்து ஹார்லிக்ஸ் வாங்கி கூட, அது அவங்கள நல்ல உடம்பெல்லாம் பார்த்துக்க சொல்ல, என்ன துணி இது இந்த காசு வச்சுக்கோ, அதான் நல்ல துணியாக போடணும் சரியா, முகமெல்லாம் ரொம்ப ஒட்டி கிடக்கு, நல்லா போயிட்டு நல்லா சாப்பிட்டேன் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸில் ஏறுற வரைக்கும் அந்த காசு கொடுத்து அனுப்புவார். அது வந்து பார்க்குறப்போ வந்து அப்போ ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். தம்பிக்காக எவ்வளோ தூரம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண டாக்ஸி ஓட்டுறவர், அந்த டாக்ஸி ஓட்டுறவர் ஊர்லேருந்து வந்தோடனே என்னென்னலாம் செய்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அவர் வந்து அந்த கவலையோடய போவார், அந்த கண்ணில் அப்படியே கண்ணீரோடய போவார். ஸோ அவருடைய ஆசை என்ன அப்படின்னா, சின்ன வயசில் அண்ணனோட ஒய்ஃப் அண்ணி வந்து வடிவக்கரசி வந்து நம்மளை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் நானும் என் தம்பியை நல்லா படிக்க வச்சு நல்ல பொசிஷனுக்கு கூட்டு போய் அண்ணன் முன்னாடி நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆசை. ஸோ அந்த டைமில் வந்து ஸோ இந்த கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜனகராஜ் கேரக்டர். ஸோ ஜனகராஜ் வந்து பழ வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த பழ வியாபாரம் பண்ணவர்கிட்ட இவர் பேசுறது, அப்படி பேசும்போது அதான் அந்த கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா என்னென்னா அது ஒரு காமெடி கேரக்டர். அது வரும் எதுக்காக அந்த கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு சொன்னோன்னா, இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா 2 வாட்டி வரும். ஒரு அம்பிகாவோட ஒரு சீன் வரும், ஜனகராஜ் ஒரு சீன் வரும், தம்பிங்களோட ஒரு சீன் வரும், மறுபடியும் அம்பிகாவோட ஒரு சீன் வரும், ஜனராஜோட ஒரு சீன் வரும், தமிழோட சீன் வரும். ஸோ அவங்களுடைய அடுத்த லெவல் ஆஃப் முன்னேற்றம். பட் இவர் வந்து டாக்ஸியை தான் ஓட்டிகிட்டு இருப்பார். அவங்க தம்பி வந்து அடுத்தது வந்து பாஸ் பண்ணிட்டாருன்னு சொன்னோன்னா, தம்பி பாஸ் ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு போய்ட்டு அம்பியாவை அடுத்த ஸ்டேஜில் பார்க்கும்போது அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இல்லைன்னொன்னே டெலிவரி ஆகிடுச்சு. டெலிவரி ஆகிடுச்சா, சூப்பர் குழந்தைங்க எங்கே, ஸ்கூலுக்கு
ஸ்கூலுக்கு போயிருக்காங்களா அப்படின்னாரு. நாகேஷ் போய் இந்த டவுட்டு கேட்பார். அதான் இப்படி அப்படின்னு சரிடா சொல்லு அப்படின்னு இல்லை அது மாதிரி ஒரு தடவை வந்து ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த தடவை உங்களுக்கு எப்போ ஆகும்? குறைஞ்சது 4 வருஷம் ஆகும், மினிமம் 1 வருஷமாவது ஆகும். இல்லை நான் போன வாரம் ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணு வந்து இப்படி இருந்தது, இப்போ கேட்டால் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுது, மறுபடியும் பார்க்குறேன் மறுபடியும் அது வந்து புரிண்டார். ஏய் என்னை ஏதாவது வந்து பயமுறுத்தாத அப்படின்னு அந்த நாகேஸ்வரன் அந்த துணியே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து இது எப்படியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் கரெக்டாக இவர் வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்லேயே வந்து அம்பிகா குடி வருவாங்க. அம்பிகா குடி வரும்போது ஒரு நாள் திடீர்னு வரும்போது பார்த்தா கதவெல்லாம் இன்னும் ஸ்மெல் வருது அப்படின்னு போய் பார்த்தா வீட்டுக்குள்ளேயே சாராயம் காய்ச்சோம். போய் அந்த ஃபைட்டு அதாவது சூப்பர் ஸ்டாருடைய ஸ்டைல் என்னென்னா அந்த ஃபைட்லாம் பண்ணும்போது இல்லை அந்த ஃபைட்டை ரிலாக்ஸ் ஆக்கிடுவார் ரொம்ப. அதாவது அந்த ஃபைட்டுக்குள்ளே ஒரு ஸ்டோரி இருக்கும். நேராக போன இங்கே அடிக்காதேம்மா நம்ம ஒரு வேற மாதிரி இப்போ பாரு சும்மா பிறந்து அடிக்கிற அப்படின்றார். ஸோ அந்த ஃபைட்டை வந்து ஒரு கதை மாதிரி ஆக்கி அந்த ஃபைட்டை வந்து கொண்டு போவார். அப்போ வந்து அம்பிகாட்ட சொல்லுவார் உழைச்சி சாப்பிடணும், உனக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டிட்டு போய் பப்ளிக் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவமானப்படுத்தணுன்னே அம்பிகாவுக்கு ஒரே இதுவாகிடும். டக்குன்னு போயிட்டு அப்போ அடுத்தது ஒரு ஃபைட்டு தான் சீரியஸாக வரும். அந்த சீரியஸான ஃபைட்டையும் மறுபடியும் காமெடியாக மாற்றிருப்பாங்க. ஸோ அந்த டோட்டலாகவே ஒரு இடத்துல வந்து ஃபைட் வைக்கணுங்கிறதுக்காக வைக்கக்கூடாது, அதில் கூட ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது இந்த படத்தில் ரொம்ப நல்லா அழகாக ஒர்க் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு பேரலாக பார்க்கும்போது பார்த்தோன்னா இந்த ரம்யா கிருஷ்ணன் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்னு இப்போ பேசுகிறோம். ஆனால் அந்த படத்தில் அந்த காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக, அதாவது இவர் தம்பியுடைய கிளாஸ்மேட்டாக வருவாங்க, அந்த ட்ராமாவில் நடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ரம்யா கிருஷ்ணன் பார்த்தா யாருன்னா பூர்ணம் விஸ்வநாதனுடைய பொண்ணாக வருவாங்க. ஸோ பூர்ணம் விஸ்வநாதனுடைய மேனேஜராக வந்து தேங்காய் சீனிவாசன், அவருடைய தம்பியா ஜெய்சங்கர் வந்து ஒரு மாதிரி ஸ்மக்லிங் பிஸ்னஸ்லாம் பண்ணுவார். அந்த பிஸ்னஸ்க்கு அண்ணனுடைய அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது கம்ப்ளீட்டாக வந்து அண்ணன்ட்ட ஏமாற்றி பணம் வாங்குறதுலாம் ஒரு கேரக்டராக வச்சுருப்பார். ஸோ இதில் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டு இந்த கதையில் எப்படி இவங்கெல்லாம் ஒன்றா மீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு சீன். அந்த ஒரு சீன் தான் என்ன அப்படின்னு பார்த்தா கரெக்டாக வந்து ஜெய்சங்கர் ஒரு இடத்துல வந்து கார் நின்று போயிடும். அந்த சமயத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து இப்படி வந்து அவர் காரில் பிக்கப் பண்ணுற மாதிரி. பட் அந்த ஷாட்டு சூப்பராக இருக்கும். சிவாஜி சாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு மாதிரி ரொம்ப டயலாக்லாம் பேசி தான் நடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் ஒரு சும்மா நின்று ஒரு பார்வையடி பார்த்து அது சாதாரண டயலாக் பேசினாலே அவ்வளோ நல்லாயிருக்கும். அது மாதிரி தான் இதில் வந்து என்னென்னா ஜெய்சங்கருடைய ஃப்ரெண்டாக சிவாஜி சார் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறதுக்காக வந்து வருவார். அவர் வந்து ஒரு பெரிய லாயர் ஜட்ஜாக இருப்பார். அவரை பார்க்குறதுக்காக வரும்போது நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு வரும்போது தான் ரஜினி சாரோட காரில் வருவார். உள்ளேருந்து பேசுவார். அவர் வந்து நான் அநியாயத்துக்கு துணை போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார். இவர் வந்து அந்த ஸ்மக்லிங் கேஸுக்காக வாதாட சொல்லுவார். துணை போக மாட்டேன்னு சொல்லும்போது கரெக்டாக ரஜினி சார் வந்து என்ன என்ட்ரி அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி என்னோடய காரில் உங்கள் வாட்சை வந்து நீங்கள் மறந்து வச்சுட்டீங்க அப்படின்வார். ஸோ மறந்து வச்சிங்கன்னு கொடுக்க போகும்போது அவர் வாட்சை வாங்கிட்டு இந்தாப்பா காசு வச்சுக்கன்னு கொடுங்க சார், என் நேர்மைக்கு இல்லாத மதிப்பு என்ன சார் பின்ன அப்படின்னு சொல்லும்போது டக்குனு தம்பி அப்படின்னு அந்த சிவாஜி சாரோட லுக் ஒன்று காமிப்பான். அவர் காட்ட யார் அப்படின்னு திரும்பி பார்த்தோன்னா இவருக்கு மட்டும்தான் தெரியும் அவர் அண்ணன். அவருக்கு சின்ன வயசுலேயே பார்த்தனால மறந்து போயிடும். ஸோ வந்து உன் பேர் என்னப்பா? என் பேர் ராஜா சார் அப்படின்னு உனக்கு நல்லா தான் பேர் வச்சுருக்காங்க, எப்பவுமே ராஜா தான் அப்படின்னு அது அழகாக சொல்லுவார். அது சொல்லணும்னா உடனே ரஜினிகாந்த் அப்படியே பார்த்துட்டே போகிறது அந்த ரீரெக்கார்டிங். இந்த சீனை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹிந்திலையும் பண்ணியிருக்காங்க, அதே சமயத்தில் இதுலேயும் கன்னடத்துலேயும் பண்ணியிருக்காங்க. அந்த சீனை வந்து போட்டு காமிச்சா தமிழில் மட்டும் அந்த சீனுக்கு அப்படி ஒரு வேல்யூ இருக்கும். காரணம் என்னன்னா ஃபஸ்ட்டு ஆர்டிஸ்ட் இந்த பக்கம் நடிகர் நம்ம சிவாஜி நேசன். அந்த கதாபாத்திரம் என்ன உங்களுக்கு தெரியாது, அவன் தான் தான் தம்பிங்கிறது தெரியாது. ஆனால் அவனுடைய நேர்மை பிடிச்சிருக்கு, அந்த நேர்மை பிடிச்சிருக்கு. ஆனால் அவனை இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை, அந்த டிரைவரை இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை. அப்போ அதுக்கு என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணணும், அந்த எக்ஸ்பிரஷனில் ஒரு சட்டில்னஸ் இருக்கும். சூப்பர் ஸ்டாருக்கு வந்து சிவாஜி சார் தான் அண்ணன்னு தெரியும். பார்த்து அவர் தான் பேச நினைக்கும் போது நம்ம போய் சொல்லலாமா, ஆனால் நம்ம டாக்ஸியில் ஓட்டுறோம், அந்த ஒரு தயக்கம் இருக்கும். அதே சமயத்தில் அந்த அண்ணனை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அதை பார்த்துக்கிட்டே திரும்பி போவார். இந்த ஷாட்டுக்கு ஒரு ரீரெக்கார்டிங் ஒன்று பண்ணியிருப்பாங்க.
எக்ஸ்ட்ராடனரி ரீ ரெக்கார்டிங். இசைஞானி இளையராஜா அவர்கள் அந்த ரீ ரெக்கார்டிங்கை கேட்கும் போதே நமக்கு அந்த ஹோல் அந்த ரிலேஷன் என்ன, அவங்க அண்ணனுக்காக இவர் பார்க்குறாரு, இவர் வந்து தம்பின்னு தெரியாமல் பார்க்குறாரு, ஆடியன்ஸுக்கு கனா அப்படின்னா கனெக்ட் ஆகும். அப்படி ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருப்பாங்க. பட் வேற எந்த மொழியிலையும் அந்த ஃபீல் வருமானா வராது. பிகாஸ் ஆஃப் த மியூசிக் அந்த ஃபீல் வராது. அந்த படத்தோட டைரக்டர் வந்து ராஜசேகர். இந்த படத்தில் இன்னொரு விஷயம் நோட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜசேகர் அவர்கள் வந்து ரஜினி சார் எப்பவுமே ரொம்ப அழகாக காமிப்பார். ஆனால் இந்த படம் ஷூட்டிங்லேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, படத்துடைய பாதி ஷூட்டிங் வந்து நடக்கும்போதே பேரலாக இன்னொரு படம் ஷூட் பண்ணியிருக்கா. அதுதான் ஸ்ரீ ராகவேந்திரா அப்படிங்கிற படம். ஸ்ரீ ராகவேந்திராவில் வந்து ஒரு மீசை எடுக்கணும். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வரும்போதெல்லாம் ஒட்டு மீசை வச்சுருக்காங்க. ஒரு சில இடத்துல எப்படி இருப்பார் சூப்பர் ஸ்டார்னா, செம்ம அழகாக இருப்பார். காரணம் என்ன அப்படின்னா, திக்காக மீசை இருக்காது, லைட்டாக அப்படி மீசை வளர்ந்துருக்கும். அப்போ தான் மீசை வளர்ந்துருக்கும். அந்த மீசை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து ஒரு 2 வேரியன்ட் இருக்கும். அங்கங்கே சில சீனில் ஒட்டு மீசை இருக்கும், சில சீனில் ஒரிஜினலாக அந்த இந்த வளர்ந்த மீசை இருக்கும். அதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த கதையில் வந்து இப்போ இவருக்கு தெரிஞ்சு போச்சு, இவர் தான் அண்ணன் அப்படின்னு சொல்லி தம்பியை நல்லா படிக்க வைக்கணும். சரி, தம்பிக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஜெய்சங்கர் வந்து அவங்க அண்ணன் பொண்ணை வந்து யாருக்காக கல்யாணம் பண்ணி வச்சு அவனை நம்ம கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அது வழியாக அந்த சொத்தெல்லாம் எப்படியாவது அபகரிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாப்புல. அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது தான் அண்ணன் பொண்ணு யாருன்னு பார்த்தா ரம்யா கிருஷ்ணன். ரம்யா கிருஷ்ணன் யாருன்னா, அவன் காலேஜில் படித்தது தான் ரஜினி சாரோட தம்பி. சரி, டக்குன்னு போயிட்டு நேராக போய் சம்மந்தம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்ட்டே அந்த மேனேஜர் தேங்காய் ஸ்ரீனிவாசனை கூப்பிட்டு நீ போய் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லி பூர்ணம் சாரை விட்டு சம்மந்தம் பேச சொல்லி, அவர் வந்து வீட்டோட மாப்பிள்ளையாகணும்னு சொல்லி அதை வந்து தம்பி வந்து சில பேருக்கெல்லாம் எப்போயாவது தான் வாய்ப்பு கிடைக்கும் பணக்காரன் ஆகிறதுக்கு, அதெல்லாம் படிச்சிருந்தா புரியும் அப்படின்னா உடனே அவர் வந்து சரி தம்பி வந்து அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான்னா அவன் வாழ்க்கையில் ஒரு வசந்துருவான், நல்லா தான் படிச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கல்யாணம் பண்ணிப்பார். கல்யாணம் பண்ணி வைக்கும்போது நடிகர் தினம் சிவாஜி கணேசனை வந்து கெஸ்ட்டாக கூப்பிடுவார். அந்த கெஸ்ட்டாக கூப்பிடும்போது எகெயின் அந்த ஷாட்டோட பியூட்டி அது. அந்த ஒரு கூட்டு கிளியாக பாட்டு வந்து பேக்ரவுண்டில் ஓடும். ரஜினி சார் நினைப்பார், கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு அண்ணனே வந்திருக்கார். அந்த சந்தோஷம் ரஜினி சாருக்கு. இவர் வந்து ஒரு நல்ல டிரைவர், நேர்மையானவன், அவன் கல்யாணம் கூப்பிட்ருக்கான். அந்த கல்யாணத்துக்கு நம்ம போகிறோம். அப்போது அந்த இடத்துல வந்து ஒரு ட்ராலி ஷாட் ஒன்று வைப்பாங்க. சிவாஜி சாரோட க்ளோஸ் வச்சுட்டு அந்த ட்ராலி வந்து லெஃப்ட் டு ரைட்டு அப்படியே மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும்போது இவருடைய பார்வை ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இவர் ஒரு தம்பியை பார்க்குற மாதிரி இருக்கணும். ஸோ தம்பியை பார்க்குறது ஒன்று. ரெண்டாவது, இவர் கேமராவை லைட்டாக ஒரு மிடில் பார்ப்பார். அந்த மிடில்னா அந்த கேமரா மூவ் ஆக வந்து இவருடைய அந்த ஐபால் மூமெண்ட்டும் வந்து அப்படி லைட்டாக மூவ் ஆகும். இது வந்து நான் ஏன் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எக்ஸ்பிரஷன் மட்டுமே, அந்த இடத்துல பேக்ரவுண்டில் சாங் வெறும் எக்ஸ்பிரஷன் தான். அந்த எக்ஸ்பிரஷனில் ஒரு கண்ணை காமிக்கணும். அதே சமயத்தில் அந்த பாட்டு பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருக்கு, டயலாக்லாம் எதுவும் கிடையாது. அப்போ இது எவ்வளோ அழகாக அதை காமிக்க முடியும். ஸோ அந்த ரொட்டேஷன் இப்படியே வரும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அந்த ஷாட்டே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் வந்து கல்யாணம் பண்ணோன்னா அண்ணன் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் எல்லாம் ஃபுல்லாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன் தான். அந்த பக்கம் வந்து இவர் நம்ம இவர் ஜனகராஜ் பார்த்தோன்னா அவர் வந்து இந்த நான் திடீர்னு பணக்காரன் ஆகிட்டேன் அப்படின்னா, நான் 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணுறேன், அதான்ப்பா ஒரு நோட்டை கொடுத்தா இன்னொரு நோட்டு, வீட்டில் பென்ஸ் கார் இருக்கு அப்படின்னாரு. பென்ஸ் கார் இருக்கு, அதையா அப்படியே வந்து காரில் வரும், ஏன் காரில் வரும் அப்படின்னு சொன்னோன்னா உடனே வருது, அதை எத்தனை அவள் கொத்தால் சாடி போயிருக்கா அப்படின்னாரு. ஸோ இதில் வந்து நடுவில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு பேட்சுக்கு, ஒரு படத்துடைய லென்த்துக்கு, ஒரு காமெடிக்காக ஜனராஜ் வந்து இந்த 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு காமெடி சீன் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி சீன் பண்ணியிருப்பாங்க. அந்த காமெடி சீனுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, டப்பிங்கே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதாவது லாஸ்ட் மினிட்ல எடுத்து அப்படியே ஆட் பண்ணியிருப்பாங்க. லைவ் சவுண்ட்லேயே இருக்கும். இந்த தங்கச்சியை நாய் கட்டிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வருது. இட்ஸ் எ லென்த் சீன். ஒரு 3 எனக்கு இவ்வளோ அடிக்கு ஃபுட்டேஜ் வேணும், இல்லைனா அது கொஞ்சம் இதுவாக இருக்கும், அந்த ஒரு இது வேணும் அப்படிங்கிறதுனால அந்த டோட்டல் அடிக்கு வந்து ஜனராஜ் உட்காந்து பேசுறது, ரஜினி சார் வந்து பக்கத்தில் உட்காந்து, வேறு எதுவுமே கிடையாது. அது ஒரு செட்டில் எடுத்திருப்பாங்க. அந்த செட்டில் மற்ற சவுண்டெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும். நீங்கள் இப்பவும் கேட்டால் தெரியும், அந்த பர்டிகுலர் சீனில் வந்து லைவ் டப்பிங்னா லைவாக பேசுறது, அப்படியே மைக்கில் ரெக்கார்ட் பண்ணது அப்படியே வச்சு நாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஏற்றி அப்படியே போட்டுப்பாங்க.
அவ்வளோதான். அந்த வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டாக லெவல் ஏற்றிருப்பாங்க, டப்பிங்கே பண்ணிக்க மாட்டாங்க. இதெல்லாம் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டேஜ் ஏன்னா ஒரு 300 அடிக்கு வேணும், ஒரு 400 அடிக்கு ஒரு ஷாட் வேணும், அது இருந்தால் தான் நான் கொஞ்சம் மேட்ச் பண்ண முடியும், எனக்கு அந்த இடத்துல ஒரு ரிலாக்ஸிங் ஃபேக்டர் ஒன்று வேணும் அப்படின்னா அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் இந்த படத்தில் இது கிளியராக தெரியும் அந்த லைவ் டப்பிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல ஆடட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் அந்த இடத்துல ஏதோ ஒரு ரிலாக்ஸேஷன் ஒரு காமெடி வேணுமே. ரொம்ப நேரமாக அப்போல்லாம் சொல்லுவாங்க, என்ன சார் ரொம்ப நேரமாக காமெடியே வரல, ரொம்ப நார்மலாக போயிட்டு கதையிலே போயிட்டு இருக்கோம், காமெடி இல்லைனா ஒரு எதுவும் தெரியாமல் போயிடும், அது வந்து ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாங்களா அப்படிங்கிறதுக்காக நடுவில் சேர்க்குற ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து ஜனராஜ் வந்து அந்த பிஸ்னஸ் பண்ணும்போது கார்லேருந்து இறக்கி விட்டு 100 ரூபா கொடுப்பார். 100 ரூபா கொடுத்தோன்னே, யோ மீட்டர் பார்த்து 10 ரூபா தான் இருக்கு, நீ 100 ரூபா கொடுத்துருக்க, மிச்ச காசு அப்படின்னா, நீயே வச்சுக்கா டிப்பு அப்படின்னு போயிடுவாரு. ரஜினி சார் பார்த்து கிளம்பிடுவார். கிளம்பி போயிட்டு இப்போ அடுத்தது வந்து எல்லாம் ரிவீலிங் ஃபேக்டர். அந்த பக்கம் பார்த்தா அம்பிகா வந்து திருந்திடுவாங்க, அம்பிகா வந்து அந்த ரவுடிங்க தான் ரொம்ப மோசம் அப்படின்னு சொன்னோன்னா உழைச்சி இப்போ இது பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து அந்த அவங்க கூலி வேலைக்கு போவாங்க. கூலி வேலைக்கு போனோன்னா இவர் வந்து ஓகே நல்லபடியாக வந்துட்டா, ஒரு பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும், அவளுக்கு பாதுகாப்புனா இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சாங் வரும். அதுதான் அந்த சோடி கிளியங்கே சொல்லு 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த பாட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு கேமரா ட்ரிக் சாங் அப்படிங்கிற மாதிரி, இந்த கார் வந்து இந்த பில்டிங்கில் ஏறுற மாதிரி, கடலில் போகிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு சாங் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து இந்த ராஜாவுக்கு ராஜா நான் தான், எனக்கு மந்திரிங்க யாரும் இல்லை, இந்த பாட்டு அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த காரில், அந்த ஃபியட் காரு அந்த டாக்ஸியில் போகிறது, அது ரொம்ப நல்ல பாட்டு அது. அதுக்கப்புறம் வந்து அம்பிகா வந்து இப்போ மாறிட்டாங்க, தம்பி வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, எல்லாம் ஓகே. அங்கே ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு இடத்துல இவர் ஏதோ காரில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு காரை வந்து போலீஸ் துரத்துவாங்க. ஏன்னா போலீஸ் துரத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே வந்து ஒரு வாலண்டியராக போய் நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணும்போது, அந்த காரில் இருக்கிற ஒரு பையன் வந்து யாருன்னா நாகேஷோட பையன். ஸோ அவரும் இவருக்கு தம்பி தான், இவர் ரஜினி சாருக்கு தம்பிக்கார். ஐயோ அந்த கள்ளக்கடத்தில் இதில் அவனும் பார்த்தானோன்னா அந்த வீட்டுக்கு வந்து சொல்லுவான், எனக்கு அன்வரும் ஒன்று தான், என் தம்பி ராஜசேகர் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக் அவர் சொல்லுவார். ராமச்சந்திரன் அவர் பேர் ராமு ஒன்று தான், எனக்கு அன்வரும் ஒன்று தான், ஏதாவது இந்த மாதிரி தப்பு பண்ணிக்க தெரிஞ்சது தோலை உரிச்சிடுவேன் அப்படின்வாரு. ஸோ அவர் வந்து ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கிறது அந்த கேரக்டரில் தெரியும். ஸோ அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்க்ரீன் பிளேயில் அவ்வளோ அழகாக கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா ராஜசேகர் வந்து அதை ரொம்ப அழகாக அதை வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஓகே. ஸோ இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி படத்தை ரீமேக் எடுத்தாலும் வந்து ராஜசேகர் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து அவ்வளோ ஒரு அழகாக அதை கரெக்டாக வந்து அந்த 1 by 1 வந்து ஃபாலோ பண்ணுவார், ஒவ்வொரு படியாக கம்பேர் பண்ணுவாங்க, அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லாக பண்ணுவார் ராஜசேகர் வந்து ஸ்க்ரீன் பிளே. ஸோ வந்து இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அந்த கதையில் வந்து இவர் படித்து முடிக்கிறது, அப்புறம் தான் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முடிச்சுகள்லாம் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தம்பி வந்து போய் சொல்லிட்டான் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஏன்னா டாக்ஸி ஸ்டாண்ட் யூனியன்லேயே இன்னொரு டிரைவருடைய தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே நம்பர் இருக்கும், அது எப்படி ஒரே நம்பர் இருக்கும் அப்படின்னா இவர் நேராக போய் யூனிவர்சிட்டியில் செக் பண்ணால் அவன் தம்பி ஃபெயிலு அப்படின்றாங்க. ஸோ ராமச்சந்திரன் ஃபெயில் பண்ணோன்னா ரொம்ப வருத்தப்படுவார். போய் டக்குன்னு பேசும்போது தம்பி அவமானப்படுத்திடுவாப்புல. இப்போ என்ன இப்போ நான் நல்ல பேர் புகழ் நல்ல சொத்தோடு தானே இருக்கிறேன், இதெல்லாம் ஒரு முக்கியமாக படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் கஷ்டப்பட்டு படிக்க வச்சது அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை அவர் சொல்லும்போது டக்குன்னு அப்படியே அழுதுட்டு அப்படியே வருவார், தேங்க்யூ அப்படின்னு கண்ணில் அந்த கண்ணீர் மட்டும் வரும். அந்த அப்படியே அந்த பார்வை அவ்வளோ நல்லாயிருக்கும். வந்தோடனே இவர் போயிட்டு நேராக தண்ணி அடிச்சுட்டு அதுக்காக வந்து இந்த காரை அடமானம்லாம் வச்சுருப்பார். அந்த காரை அடமானம் வச்சா அந்த காரை வந்து ரொம்ப இரிட்டேட்டாக இதை அந்த காரை உடைச்சிடுவார். காரை உடைச்சோடனே அம்பிகா வந்து உடனே கூப்பிட்டு போய் இப்போ அம்பிகா போய் பார்ப்பாங்க. இவர் போய் வந்து சாராய கடையில் உட்காந்தோன்னா அப்போ தான் அந்த பாட்டு வரும். அது ரொம்ப ஃபேமஸான சாங், எல்லாத்துக்கும் தெரியும். அந்த சாங்கில் வந்து எனக்கு பர்சனலாக பிடிச்சது என்னென்னா அதில் ஒட்டு மீசை கிடையாது. எனக்கு ரஜினி சார் வந்து ஒட்டு மீசை வைக்கிறத விட நல்லா அந்த ஒரிஜினல் மீசை அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அந்த ஒரிஜினல் மீசையில் தான் வருவார். வந்தோடனே தான் அப்போ தான் அந்த பாட்டு, ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி, இந்த பாட்டு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு தத்துவ பாடல் தான். அவர் லைஃபே சொல்லுவார். அந்த லைஃபே வந்து நான் இந்த மாதிரி இருந்த பச்சை குழந்தைங்கன்னு பால் ஊட்டி வளர்த்தேன், பாலை குடிச்சிட்டு பாம்பாக கொத்துதடி அப்படின்னு சொல்கிறதும், அதுக்கப்புறம் வந்து அந்த சரணத்தில் வரக்கூடிய வந்து நேற்று இவன் ஏனி இன்று இவன் தோணி அப்படின்னு சொல்லி அந்த வரிகள்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த பாட்டு முடிஞ்சோன்னா வந்து ரொம்ப சோகத்தில் இருப்பார், ரொம்ப கஷ்டத்தில் இருப்பார். அப்போ தெரிஞ்சிடும், அதாவது என்னன்னா தம்பி வந்து இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பகுதி கவலை இருக்கும்.
அது கவலை இருக்கும்போது அதே சமயத்தில் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த பிரச்சனைகள் அடுத்தடுத்து டக்கு 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 மாறிட்டு இருக்கும். தம்பி வந்து பெரிய பிரச்சனை மாட்டுவான். ஏன்னா ஜெய்சங்கர் வந்து அவனை லாக் பண்ணி வச்சு தான் அந்த கிளப்பு இதெல்லாம் பார்க்குறது, சீட் ஆட வைக்கிறது, காசெல்லாம் அவங்க மாமாட்டேருந்து வாங்கிட்டு வாங்குறது, அந்த மாதிரிலாம் ஏதாவது தான் அண்ணனே டேரெக்டாக கேட்க முடியாதுக்காக மாப்பிள்ளை விட்டு இது பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது இப்போ இவருக்கு வந்து ஒரு கவலை இருக்கும். அது கவலை இருக்கும்போது எப்படி வந்து இந்த இதுலேருந்து வெளியில் வர போகிறோம் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக தம்பி வந்து ஒரு இடத்துல லாக் ஆகிடுவாப்பில். லாக் ஆகிட்டு தம்பி வந்து தெரிஞ்சு போயிடும் பூர்ணம் விஸ்வநாதனுக்கு. ஸோ என்னுடைய தம்பியோடு சேர்ந்து மாப்பிள்ளை நீங்கள் எல்லா தப்பும் பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி என் காசெல்லாம் வீணாகிறீங்க, முதல் வெளில போங்க அப்படின்னோடனே வந்துடுவான். வந்தோடனே அப்போ ஒரு டைலாக் இருக்கும். டைலாக் செம்ம டைலாகாக இருக்கும். அதாவது என்னென்னா, இவர் வந்து தம்பி வந்து கேட்பார் ரஜினிகிட்ட, அண்ணா என்னை மன்னிச்சிருங்கண்ணே, இப்போ தானே எனக்கு தெரியுது வாழ்க்கைன்னா என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டோன்னே இவர் வந்து டக்குன்னு இப்படி சட்டையை பிடிச்சி அது லோ ஆங்கிள் வச்சுருப்பாங்க. கிளிக்கு சொல்ல மாதிரி சொன்னேடா, இந்த உலகத்தில் அன்பு பாசம் இதுக்கெல்லாம் தான் நீ அடிமையாக இருக்கக்கூடாது, கேவலம் பணத்துக்கு அடிமையாக போயிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக் சொல்லுவார். ரஜினி சார் வந்து ஃபாஸ்ட்டாக பேசுவார். ஃபாஸ்ட்டாக பேசுனா பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். சில சமயத்தில் வந்து அந்த பேசுகிற தமிழே புரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் டைம்லலாம் அப்படி தான் இருக்கும். இந்த படத்தில் வந்து என்னென்னா, நான் யோசிக்கிறேன், கிளிக்கு சொல்கிற மாதிரி சொன்னேடா, இல்லையே கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லடே, நீ கேட்கலே, அப்படி தான் டைலாக் இருக்கும். ஆனால் இவர் கொஞ்சம் லைட்டாக மாற்றிடுவார். கிளிக்கு சொல்கிற மாதிரி சொன்னேடா, இந்த உலகத்தில் அன்பு பாசம் இதுக்கெல்லாம் தான் அடிமையாக இருக்கணும், வந்து நீ கேவல பணத்துக்கு அடிமையாக போயிட்டேடா அப்படின்னு அந்த அந்த சொல்கிற ஸ்டைலே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் யோசித்தேன், மற்றவங்களாம் கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொன்னான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் தலைவர் கிளிக்கு சொன்ன மாதிரி சொன்னான்னு கூட அது கூட ஸ்டைலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து அந்த டைலாக்லாம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சிவாஜி சாரை பார்க்குற அந்த செக்மெண்ட் ஆரம்பிச்சிடும். அந்த செக்மெண்ட் என்னன்னா, கரெக்டாக வந்து இப்போ தம்பி வந்து பிரச்சனையில் மாட்டுறது. தம்பி பிரச்சனையில் மாட்டுறதுன்னா, பூர்ணம் கொண்டுட்டு அந்த கொலை பழியை வந்து ரஜினி சாரோட தம்பி மேலே போட்டுருவாங்க. தம்பி மேலே போட்டோன்னே இப்போ இவர் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுவாங்க. யாரை? ரஜினி சார். ஏன்னா பூர்ணம் அதை கொன்று அந்த பழியை வந்து ரஜினி சார் மேலே போட்டுருவாங்க. ரஜினி சார் மேலே ரஜினி சார் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனோடனே உடனே அது கொன்னதான ஜெய்சங்கர். அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனோடனே ஒரு தம்பி வந்து சாட்சிக்கு வரணும். சாட்சிக்கு வந்து இல்லை எங்கள் அண்ணா அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொன்னோம். அப்போது வந்து செந்தாமரை தான் அட்வொகேட். செந்தாமரை அட்வொகேட். அவர் வந்து செந்தாமரை வந்து கிரேட் ஆர்டிஸ்ட். கிரேட் ஆர்டிஸ்ட்னா என்னென்னா, நிறைய ட்ராமாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு ட்ரெயின்டு ஆர்டிஸ்ட். அவர் வக்கீலாக நடிக்கும்போது அவர் அந்த டைலாகே சொல்லும்போது செம்மையாக சொல்லுவார். இவருக்கு டாக்ஸி ஸ்டாண்டில் ராஜா இல்லை போக்கிரி ராஜா அப்படின்வார். அதை சொல்லும் போதே அது அந்த வாதாடுற ஸ்டைல்லே தெரியும் அவர் வந்து கரெக்டாக வந்து லாக் பண்ணுறாரு, அவர் கேஸை ஜெயிக்க பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லாரும் வந்து இது பண்ணும்போது செந்தாமரை ஒன்றே சொல்லுவார், இவர் சொல்கிறதெல்லாம் உண்மை இல்லைங்கிறதுக்கு என்னால் இன்னொரு விஷயம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி, உன் பேர் என்ன? ராஜா. அவர் பேர் என்ன? ராமு அப்படின்னாரு. இங்கேயே நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன் இவர் ஆனார். இவர் பேர் ராஜா இல்லை, ராஜேந்திரன் அப்படின்வாரு. இவர் பேர் தம்பி பேர் ராமு இல்லை, ராமச்சந்திரன். இவங்க சொந்த ஊர் சென்னை இல்லை, குன்னூர் பக்கத்தில் இருக்க பூங்குடி கிராமம் அப்படின்வார். உடனே சிவாஜி சாருக்கு வந்து டக்குன்னு இப்படி ரிலேட் ஆகும். அப்படியே பார்த்துட்டு அப்படி இருக்கும்போது அப்படியே அந்த கண்ணில் தண்ணி வரும். அந்த தண்ணி கிளாஸ் எடுத்து அப்படி குடிக்கிறதுக்கு அப்படியே நடுங்கும், நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த கோட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டக்குன்னு அப்படி போவார். ஆக்சுவலாக அந்த ஆக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு வந்து சிவாஜி சாரோட ஆக்டிங் வந்து சட்டிலான்னா ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமாகவும் இல்லை, ரொம்ப டவுனாகவும் இல்லை. அந்த கேரக்டர் அந்த மாதிரி இருந்தது. அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச சில படங்கள் அப்படிங்கிறப்போ பராசக்தி ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் முதல் மரியாதை ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் படிக்காதவங்க இந்த சீன்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருப்பார். அப்போ வந்து டக்குன்னு வந்து அடுத்த ஷாட் வந்து ரஜினி சார் வந்து ஜெயிலில் பார்க்குறது ஷாட். ஜெயிலில் பார்க்கும்போது சொல்லுவேன், இப்போ நான் ஆள் கழிச்சு தம்பிகளை பார்க்குறேன், விதியை பார்த்தியா, அண்ணே அண்ணன் வந்து ஜட்ஜு, ஒரு தம்பி குத்தவாளி, இன்னொரு தம்பி சாட்சி கூண்டல, கேட்டால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுதுட்டு நடந்தது என்னன்னு சொல்லு, நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஷாட் பார்த்தா ஜட்ஜாக இருந்தவர் வந்து வக்கீலாக வந்து வாதாடுவார். அந்த வாதாடுறதுல கம்ப்ளீட்டாக வாதாடி அது வின் பண்ணி கொடுக்கறது, அதுதான் வந்து படத்துடைய இது. இந்த படம் வந்து 1986 ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப ஸ்பெஷலாக, எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, அப்போ எனக்கு வந்து 6 வயசு, கரெக்ட் 6 வயசு. எங்கள் அம்மா, எங்கள் சித்தி 2 பேர் எல்லாரும் சேர்ந்து எங்களை விட்டுட்டு, பசங்களெல்லாம் வீட்டில் விட்டுட்டு
அவங்க மட்டும் படத்துக்கு போயிட்டாங்க மதுரையில். அது என்னால் மறக்கவே முடியாது. இந்த படம் பார்த்துட்டு வந்துட்டாங்க, ஆனால் எங்கள்கிட்ட சொல்லலை நாங்கள் படத்துக்கு போயிருந்தோம் அப்படின்னு சொல்லலை. அது வந்து தேட்டர் சரியில்லடா, அது எப்படி இருக்கும்னு தெரில, அதெல்லாம் வந்து சின்ன பசங்களாம் வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. சின்ன பசங்க வரக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி இந்த படத்தில் எதுவுமே இல்லையே, இந்த படம் அவ்வளோ நல்லா இருக்குமே அப்படின்னு அப்புறம் தான் யோசித்தேன். அப்போ பாருங்கள், அந்த என்ன சொல்கிறதுனா, இது எதுக்காக இதை சொன்னேன் அப்படின்னா, 85 86லலாம் வந்து லேடிஸ்க்கு வந்து ஒரு அவங்களுக்கு வந்து அவங்க ரசிக்கிற மாதிரியான ஹீரோவாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். தனியாக போய் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா, அவங்க ரசிக்கிற மாதிரியான ஒரு ஹீரோ. அதுதான் வந்து இதில் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். வீட்டில் ஃபேமிலியோட போகாமல் எல்லாரும் சேர்ந்து இவங்கெல்லாம் போயிடுங்க நம்மலாம். அதுவும் என்னென்னா குறிப்பாக வந்து எப்பவுமே லேடிஸ் போனாங்க அப்படின்னா நூன் ஷோ தான் போவாங்க. நூன் ஷோனால் அந்த காலையில் வீட்டில் வந்து எல்லோரும் வேலைக்கெல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் இவங்க சமைச்சு மிச்செல்லாம் வச்சுட்டு ஏங்க நம்ம படத்துக்கு போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க அந்த மாதிரிலாம் சேர்ந்து தான் போவாங்க. அப்படி ஒரு படமாக தாய்மார்கள் கொண்டாடும் வெற்றின்னு இப்போ போடுறாங்க இல்லையா, அந்த தாய்மார்கள் கொண்டாடும் ஒரு படமாக இந்த படிக்காதவன் படம் வந்திருக்கு. அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ சூப்பர் ஸ்டாருடைய ஏராளமான படங்களில் இது ரொம்ப முக்கியமான ஒரு படம். அதுவும் இந்த காம்பினேஷன் ஆஃப் நடிகர் திரு சிவாஜி கணேசன் அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதாவது ஸ்கிரிப்டில் வந்து அது ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தப்ப பிற்காலத்தில் தான் நான் யோசிச்சு பார்க்குறேன். வீராசாமி அவர்கள் வந்து ஏராளமான படங்கள் வந்து கன்னடத்தில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, ஹிந்தியில் ஒரு படம் பண்ணியிருக்காரு அமிதாப் பச்சனை வச்சு, தமிழில் ஒரே ஒரு படம் தான் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு தமிழன், ஆனால் தமிழில் ஒரே ஒரு படம் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, அது படிக்காதவன் தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த ஒரே படத்தில் ஒரு ஆசையை நிறைவேற்றிக்கிட்டார். அதில் சிவாஜி சாரும் வேணும், சூப்பர் ஸ்டாரும் வேணும், நல்ல பாட்டு இருக்கணும், இசைஞான இளையராஜா, நல்ல கதை இருக்கணும். அப்போ நான் ரொம்ப இது சேஃபான ஒரு பிளே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஹிந்தியில் ஒரு நல்ல படம் நல்ல கமர்ஷியலாக ஓடிடுச்சு, அந்த படத்தை அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1982 ரிலீஸ் ஆன குதார் அப்படிங்கிற அந்த படம் தான் அமிதாப் பச்சன் பண்ணது. அந்த படத்தை அப்படியே வந்து இங்கே தமிழில் வந்து பண்ணது தான் படிக்காதவன். சேம் அப்படியே அதே மாதிரி அந்த ஃபைட்டு பாம்பே. ஆக்சுவலாக சொல்ல போனால் அந்த கார் ஃபைட் வந்து இங்கே லோக்கலில் சென்னையில் அந்த மாதிரி எடுக்க முடியாது. அந்த பெரிய பெரிய பில்டிங்கு அந்த கிரவுண்டில் அதுக்காக வந்து ஃபுல்லாகவே கொஞ்சம் லைட்டாக பேட்ச் எல்லாம் வந்து பாம்பேலே பண்ணியிருப்பாங்க அந்த கார் ஃபைட் பண்ணுறது. அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த ரோட்ஸு பெரிய பில்டிங்ஸ் உயரமான பில்டிங்கு அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. எஸ்பெஷலி இந்த ராஜாவுக்கு ராஜா நான் தான் பாட்டில் தான் அந்த கேமரா ட்ரிக்கோட அந்த பாட்டு, அந்த ராஜசேகருடைய அது தனி டேக், அது ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அதுவும் வந்து எனக்கு தெரிஞ்சு நார்த்தில் வந்து அவர் அமிதாப் பச்சன் படத்தில் அதுவும் ஒன்று ஒரு எலிமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். இல்லை ஒருவேளை வந்து நம்ம இந்த படத்துக்காக ஸ்பெஷலாக பண்ணோன்னு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அது ஹிந்தி படத்தை நீங்கள் பார்த்துருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ இந்த படம் படிக்காதவன் வந்து தாய்மார்கள் கொண்டாடும் ஒரு வெற்றியான ஒரு படம், அதே சமயத்தில் சூப்பர் ஸ்டாருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அந்த படத்தோட ப்ரொடியூசர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் நான் சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொன்னேன். உங்களுக்கு இந்த படத்தை பற்றி ஏதாவது தெரிஞ்சால், ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மேலும் இன்னும் நிறைய படங்களை பற்றி நான் சொல்ல போகிறேன். தொடர்ந்து பாருங்கள். திரைக்குறள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.